ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 3 இல்லை 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதில் 2 பெரிய பீட்ரூட்டை துருவி சேர்த்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா சுருங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா ஷ்ரிங்க் ஆகி ட்ரை ஆகி வந்ததும் அதில் பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சின பால் தான், 1.5 கப் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். பீட்ரூட் பால்லையே நல்லா குக் ஆகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீட்ரூட் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் ஆகட்டும். பாருங்கள், சேர்த்த பால் எல்லாமே அப்சார்ப் ஆகிடுச்சு. பீட்ரூட்டும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட சீனி சேர்த்துக்கலாம். சுகர் இங்கே டோட்டலாக நான் 75 கிராம்ஸ் சேர்த்துருக்கேன். முதல்ல 50 கிராம்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்வீட் போதும்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதை அல்வா பதம் வர வரைக்கும் கிண்டிக்கோங்க. கைவிடாமல் கலரணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது பேனில் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு, ஆனால் ரொம்ப ட்ரை ஆகலை. ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் இந்த ஸ்டெப்போடையே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் உங்ககிட்ட இருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிடுங்க. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு அட்டகாசமான ஸ்வீட்டு பீட்ரூட் ஹல்வா ரெடி. கலர், டேஸ்ட், டெக்ஸ்சர் 3மே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது